ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் இந்த வீடியோ. எதுக்குன்னா நிஷாவுக்கு பேச முடியாது சத்தமாக. நிஷாவுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். அன்பாக்சிங். ஜெஞ்சோ நல்லா இருக்கியாப்பா? சரி. ஏன்னா நிஷா இது பனை மட்டை இல்லடி, தென்னை மட்டடி. வெள்ளரிக்கா? ஆமாம் வெள்ளரிக்கா. கண்ணா முன்னாடி கட் பண்ணி விட்றாரு. அப்படி கொஞ்சமாக ஒரு பீஸை மட்டும் கட் பண்ண, கொஞ்சம் உண்டு மேலால் கொஞ்சம் உண்டு. வெள்ளரிக்காங்கிற அப்புறம் பூசணிக்காங்கிற. அது நிஷாவுக்கு கொஞ்சம் வெயிலுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம். என் மாமன் மட்டும் இருந்தாலும் நேரம் அடிச்சு நவத்தி எடுத்துப்பான். நிஷா என்ன பண்ணணும்? இந்த விதையெல்லாம் முளைக்க வைக்கணும். நீ காய வச்சு எவ்வளோ விதை இருக்குது பார்த்தியா? கொஞ்சமாக அங்கே முன்னாடி அப்படி கொஞ்சமாக அப்படி கட் பண்ணி தட்டில் எடுத்து வை. சூப்பர்ரா மாமலை. வெள்ளரிக்கா வாடை வருமா? லூஸா? அதை மூடி வச்சிரு. சி இப்போ பாப்பா சர்க்கரை அள்ளி கொட்டு. தட்டை எடுத்து வைங்க. அப்படியே சர்க்கரையை போட்டிங்கன்னா என்ன அவன் சொல்ல வேண்டாம். வெள்ளரிக்கா அப்படியே உருகி ஊற்றிடும். உன் ஃபோன் அடிக்க தெரியும் அதில். சர்க்கரை எல்லாத்துலேயும் போட்டுறாத. அந்த தட்டில் வெட்டி வச்சதை மட்டும் போடு. போட்டின்னு வச்சுக்கேன் அப்படியே உருகி ஊற்றும் பாரு. அப்படியே கடிச்சிட்டிங்கண்ணா. இன்னும் கொஞ்சோண்டு போடுறீ. புள்ள கேட்குறாள். இன்னும் கொஞ்சோண்டு போடுறீ. இன்றைக்கி எங்கள் அம்மாலாம் எல்லாம் இதுக்கு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சோண்டு போடு. பாப்பா தட்டை கையில் எடு. நான் தியாட்ட சொல்லியிருக்கேன். அப்படி கடிச்சு பாரு. நான் நிஷா ஃபஸ்ட்டு லவ் பண்ணையில் லவ் பண்ணி மசுரை லவ் பண்ணேண்ணா 2016. இப்போ எங்களுக்கு இன்னும் 3 நாள் இருக்குது. 3 நாள் கல்யாண நாள். 26ஆம் தேதி. அப்புறம் என்ன மே 26 இன்னும் ஒரு மாதம் இருக்கு. ஆமாம். எப்படி பாப்பா இருக்கு? உங்களுக்கெல்லாம் நான் வாங்கியாந்து கொடுக்குறேன் பற்றியா? ஏன் புத்தியா செருப்பை கழட்டி அடிக்கணும். நல்லதாக வாங்கியாந்து கொடுக்குறேன் பற்றியா? இதெல்லாம் அதெல்லாம் வெளிநாட்டு பழம். இதுதான் நம்ம விவசாயிகள் வாழ்வாங்க. நம்ம ஆப்பிள், ஆரஞ்சு, வெள்ளரிக்காய் ஜூஸு அட்டி. நிஷாவுக்கு நான் ஃபஸ்ட்டு அப்போ நிஷாவை நான் வந்து எப்படி கூப்பிடுவேன் உன்னை? நிஷாவை லவ் பண்ணையில் அந்த கல்யாணம் பண்ணலன்னு சொல்லாத. கல்யாணம் பண்ண அந்த ஒரு வாரத்துலன்னு சொல்லு. அப்போ நான் எப்படி கூப்பிடுவேன்னா 2 வாரம் அப்புறம் எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் திட்டினாங்க. பண்டாடி பேர் சொல்லி கூப்பிடலாம், பண்டாடின்னு கூப்பிடலாம், நிஷான்னு கூப்பிட, அப்படி வாடி போடின்னு கூப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 15 நாள் கழிச்சு தான் நிஷாவை வந்து என்னடின்னு கேட்கல. நிஷா வாங்க, அப்படியே நிஷா வாங்க போங்க அப்படின்னு. அது உருகி ஊத்திக்கிட்டே இருக்கும். இந்த கிண்ணத்தை எடுத்து வச்சுக்க. அப்புறம் தரணீஸ் பரம் தான். அப்புறம் பொடி அவளே இவளே அப்படிங்கிறது. அப்போ ஒரு